सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः. सिद्धांत बिंदु முதல் ஸ்லோகம். அதுல சுஹுப்தேக சித்தா அப்படிங்கிறது மேல படிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், பிராணன், இது எல்லாமே ஆத்மா இல்லை அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ண. ஏன் அது ஆத்மா இல்லை அப்படின்னு சொன்னா, நமக்கு தெரிஞ்ச சாஸ்திரம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆத்மா ஒரு காலத்திலும் இல்லாம போகாது. இல்லாம எது போகாதோ அத அவ்யபிச்சாரி சொல்ற. ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல இல்லாம எது போயிடுறதோ அதுக்கு வியபிச்சாரி அப்படின்னு பேர். இப்ப ஆத்மஸ்வரூபம் அவ்யபிச்சாரியாக இருக்கும்னு சொல்லுது. அப்ப நம்ம இந்த லட்சணத்தை வச்சு கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல எது அவ்யபிச்சாரியாக இருக்கோ அது ஆத்மான்னு நாம புரிஞ்சுக்கணும். எது வியபிச்சாரியாகிறதோ ஒரு காலத்துல இல்லாத போயிடுறதோ அது ஆத்மா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றார். இப்ப ஆத்மா அவ்யபிச்சாரின்னு சொல்றதுக்கு ஒரு சரியான பிரமாணம் வேணுமேனு கேட்டா அதுக்குதான் இந்த சுஹுப்தேக சித்தா அப்படின்னு ஆச்சாரியார் சிரித்தார். இது என்ன அர்த்தம்? அயமர்த்தா. அது இது பதார்த்தம் இல்லை, அயமர்த்தகான்னு சொல்றது. சுஷுப்தி ஏக சித்தா. சுஷுப்தி அப்படின்னு சொன்னா நல்ல தூக்க நிலை, அதான் சொப்பனம் போய் சொப்னமும் இல்லாத ஒரு நிலை. ஜாகிரத் சொப்னம் ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட நிலை சுஷுப்தி. இந்த சுஷுப்தியாலே நமக்கு அவ்யபிச்சரித்தமான ஆத்மஸ்வரூபம் சித்தமாகிறது அப்படிங்கிறத இந்த சுஷுப்தேக சித்தகாங்கிறது தெரிவிக்கிறது. எப்படிங்கிறத பார்ப்போம். அயமர்த்தா ஆத்மனஹ சுஷுப்தி சாட்சித்வா ந தத்ர தத் அபாவஹா. இந்த தன்ன தூக்கத்துல தான் இருக்கிறது தெரியாதோ இல்லையோ, அப்ப ஆத்மா இருக்குங்கிறது எப்படி சொல்ல முடியும்? அப்ப எப்படி பாக்கியமான விஷயங்கள் இல்லையோ அந்த நிலையில அதே மாதிரி தானும் இல்லேன்னு சொல்லலாமேன்னு ஒரு தன் கேள்வி கேட்பான். அதுக்குதான் பதில் சுசுப்தேக சித்தகாங்கிறது. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆத்மன சுசுப்தி சாட்சிக்கா. இவன் தூங்கினத்துக்கு சாட்சி யாரு? தூக்கம்னா சுசுப்தி. ஜாகிரத் சொப்னம் தாண்டி சுசுப்திங்கிற நிலை அவனுக்கு வந்ததுக்கு யாரு சாட்சி? யாரு பார்த்தாலும் அவதான் சாட்சி. ஆத்மாதான் பார்த்து. தூங்கினவனே தான் பார்த்தான். அவனுக்கு தான் தெரியும் தன்னுடைய சுசுப்தி. தூங்கிருக்கானா இல்லையா அப்படிங்கிறது இன்னொருத்தருக்கு தெரியாது. அவன் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருப்பான். இவன் அது தூங்கினதாக சிரமிக்கலாம். ஆனா நிஜமா தூங்கினதுங்கிறது யாருக்கு தெரியும்னா தூங்கினவனுக்கு தான் தெரியும். அதனால ஆத்மா சுசுப்திக்கு சாட்சி. சுசுப்திங்கிற நிலை வந்ததுக்கு ஆத்மாதான் சாட்சியா இருக்கு. அப்படின்னா அது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? ந தத்ர ததபாவஹா சுசுப்தி சாட்சித்வம். அதனாலே சுசுப்தி காலத்துல ஆத்மா இல்லைன்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ததபாவம் கிடையாது. ஒரு சமயம் சுசுப்திக்கு சாட்சி இல்லை, இவன் பார்க்கலன்னு சொல்லிட்டா தூங்கினது இவனுக்கு தெரியாது போடுச்சுன்னா அந்யதா மூடோகமாசம் இது பராமர்ஷானுபத்தே. இவன் முழிச்சுட்டதுக்கு அப்புறம் தூங்கினது இவனுக்கு தெரியாது போடு. மூடகா அகமாசம். நான் மூடனாகன்னு சொன்னா நாம சொல்ற மூடன் இல்லை.
ஒன்னும் தெரியாதவனாக தூங்கினேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா. ஒன்னும் தெரியாம, எந்த விஷயமும் தெரியாமல் தூங்கினேன்னு சொல்றானே, அதுதான் மூடகான்னு சொல்றான். இப்ப முழிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னும் தெரியாம தூங்கினேன். நகிஞ்சி தவேதிஷம். இந்த ஸ்மரணம், இது பராமர்சம்னா ஸ்மரணம். இந்த ஸ்மரணம் வராத போயிடும். ஏன்னா இவனுக்கு தான் தூங்கினதே தெரியாதே. அப்ப எப்படி அவன் தூங்கினதை நினைச்சு பார்க்க முடியும்? முழிச்சுட்டு இருக்கிறதே தூங்கலையே. அதனால முழிச்சுட்டு இருக்கிறதே எதை பார்க்கறான்னா, அவன் முழிச்சுட்டு இருக்கிற விஷயத்தை தான் பார்க்கறான். தூக்கத்தை அப்ப பார்க்க முடியாது. ஏற்கனவே பார்த்ததை வச்சு இப்படி தூங்கினேன்னு இப்ப ஞாபகப்படுத்தின்னு சொல்லணும். ஞாபகப்படுத்திக்கணும்னு சொன்னா அவனுக்கு தூக்கத்தை அனுபவிச்சிருக்கணும். அனுபவிச்சிருந்தா தான் அதை ஞாபகப்படுத்தி சொல்ல முடியும். ஆகையாலே சுசுப்தி காலத்திலையும் அந்த சுசுப்திக்கு சாட்சியாக எந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் இருக்கோ அவ்யபிச்சரித்தமாக, அதுதான் ஆத்மா. அந்த சமயத்துல பாக்கி எதுவுமே இல்லை. சுசுப்தி காலத்துல பாக்கிய விஷயங்கள் இல்லை. அது சொல்ற மாத்ரு மான நிதி நேயானாம் வியபிகாரித்வேபி தத் பாவாபாவ சாட்சிணः காலத்ரயேபி அவ்யபிகாரா. 4 சொல்றார். மாத்ரு மான மிதி மேயானா. மாதானா பிரமாதா, அந்த விஷயத்தை பார்க்கிறவன். அதாவது தேவதத்தன் யஜ்யதத்தன், நான் பார்க்கிறேன் நீ பார்க்கல எல்லாம் சொல்றான் இல்லையா. அந்த தேவதத்தா யஜ்யதத்தான்னு பேர் உள்ள அந்த ஜீவாத்மா அவன்தான் சொல்லணும். ஜீவாத்மான்னு சொல்றது அந்த ஆசாமிக்கு சொல்றது மாதா. மாதானா பிரமாதா, மாதானா அம்மாங்கிற அர்த்தம் இல்லை. மானம், மானம்ங்கிறது அந்த பிரமாதா எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறானோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு பிரமாதா ஒரு சாதனத்தை உபயோகப்படுத்துவான். அந்த கரணத்துக்கு தான் மானம்னு பேர். எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு, கண்ணால நான் இந்த கேட்டா போல இருக்கக்கூடிய புஸ்தகத்தை பார்க்கிறேன். இப்ப புஸ்தகத்தை பார்க்கிறது யாருன்னா நான் தான் பார்க்கிறேன். ஆனா இதை பார்க்கறதுக்கு எனக்கு சாதனமா இருக்கக்கூடியது கண்ணு. அதனாலதான் கண்ணால பார்க்கிறேன்னு சொல்றேன். எதை பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டானா அது புஸ்தகம்னு சொல்லணும். அந்த பார்க்கிறதுங்கிற ஒரு கிரியை இருக்கே, அதுதான் மிதி. இதனால சொல்றார் மாத்ரு மான மிதி மேயானாம் வியபிகாரி சேதி. இந்த 4 விதமும் சுஷுப்தி காலத்துல இல்லைன்னு. சுஷுப்தி காலத்துல பிரமாதா இல்லை, பிரமாணம் இல்லை, பிரமாணம் வேலை செய்யறதுக்கு இல்லை, அது இல்லாததுனால பிரமிதி இல்லை, பிரமேயம் கிடையவே கிடையாது, ஒண்ணும் இல்லை. அப்படின்னா என்னாச்சு? இந்த பிரமாதா, பிரமாணம், பிரமிதி, பிரமேயம் இதெல்லாம் முழிச்சுட்டு இருக்கிறதே இருக்கு. ஒரு காலத்துல இருக்கு, ஒரு காலத்துல இல்லை. பிரமேயத்தை பத்தி நமக்கு நன்னாவே தெரியும். இப்போ இருக்கு, அப்புறம் பார்த்தா இல்லை, என்ன பிரமிதியும் நன்னா தெரியும். ஞானம் இப்போ இருக்கு, அப்புறம் மறந்து போயிடும். ஆனா பிரமாணம், பிரமாதா இந்த 2 விஷயத்துல நமக்கு தெரியாது. சுசுப்தியை நம்ம ஆலோசனை பண்ணி பார்த்தோம்னா அந்த காலத்துல இதுகள் வேலை செய்யலேங்கிறத வச்சு இது இல்லைன்னே சொல்லிவிடலாம். ஆக இந்த 4மே வெபிச்சாரி. இந்த 4க்குள்ள நமக்கு உலகம் பூரா அடங்கும். மாத்ரு மான மிதி மேயம் அப்படின்னு சொல்லிட்டா இதுல வராதது எதுவுமே இல்லை. சமஸ்த பிரபஞ்சமும் இதுக்குள்ள அடங்கி போயிடுச்சு. இது எல்லாமே வெபிச்சாரி. வெபிச்சாரினா ஒரு காலத்துல இல்லாத போயிடுறது. இப்ப சுசுப்தி காலத்துல பார்க்கும்போது ஒன்றும் இல்லைன்னு. ஆனா அந்த சாட்சி அது அவ்யபிச்சர் சுசுப்தேக சித்தான அதாம்சம். தத் பாவ அபாவ சாட்சினா. அந்த மாத்திருமான மிதி மேயங்கள்லாம் இருக்கும் போதும் அதை பார்த்துட்டு இருந்தது அந்த சாட்சி. அது இல்லாட்டாலே இப்ப சுசுப்தி காலத்துல அது பார்த்துட்டு தான் இருக்கு. அந்த சாட்சி எப்பவும் போல இருந்துருக்கு. அது அந்த சமயத்துல அந்த அவஸ்தையில என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு அப்புறம் ஞாபகப்படுத்தி சொல்றது. அதான் சுசுப்தியே அதை பார்த்துருக்கு. சுசுப்தி சாட்சியா இருந்திருக்கான். அதனால முழிச்சுட்டு தூங்கினது நல்லா தெரிஞ்சிருக்கு, தூங்கினது தெரிகிறது, அதனால தூங்கினேன்னு சொல்றான். ஆக நிதி மாத்திரமான மேயானாம் மாத்திரமான மிதி மேயானாம் விபச்சாரித்வேதி. அது இருக்கு இல்லை, இது 2க்கும் சாட்சியா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அது
அவ்யபிச்சரித்தமாக இருக்கு. இது இல்லாம ஒரு சமயத்திலும் காலத்திலே அவ்யபிகாரா, எல்லா காலத்திலும் இது இருந்தே இருக்கு. அதனால இதுதான் ஆத்மான்னு சொல்றோம். சுஷுப்தியேக சித்தகாங்கிற இந்த விசேஷணத்திலிருந்து இதுதான் ஆச்சாரியால் தெரிவிக்கிறார். அப்போ ஒரு கேள்வி, நனு பிரமாஸ்ரயா பிரமாதா சைவ கர்த்தா போக்தா பிரதீபவத் ஸ்வபர சாதாரண சர்வ அவபாசகஸ்ச இதி ந घटादिवत् சாட்சி சாபேக்ஷா இது. போன வாக்கியத்திலே வர்ணம் சொல்லிவிட்டார். இந்த பிரமாதா பிரமாணம் பிரமேயம் பிரமிதி எல்லாத்துக்கும் சாட்சி தான் பிரகாசகமா இருக்கு. சாட்சி வேத்தியம் அது இருக்குங்கிறதுக்கும் சாட்சி தான் பிரமாணம், இல்லைங்கிறதுக்கும் சாட்சி தான் பிரமாணம் அப்படின்னு சொல்லிவிட்டார். அப்ப என்னாச்சு, இந்த பிரமாத்தா கூட சாட்சியால தான் சித்திக்கிறதுன்னு ஆச்சு. ஆனா அப்படி சொல்லக்கூடாது போல இருக்கு. பிரமாதாங்கிறது யாரு? பிரமாஸ்ரயா பிரமாதா. யாருக்கு பிரமை ஏற்படுகிறதோ அவன் பிரமாதா. அதாவது விஷயத்தை பார்க்கிறவன், அவன் பார்க்கிறவன் தானே. சைவ கர்த்தா போக்தா. இந்த பிரமாத்தா முதல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான், தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் அந்த காரியத்தை செய்யறான், செஞ்சதுக்கு அப்புறம் அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறான். இப்ப முதல்ல தெரிஞ்சுக்கும் போது பிரமாதா, செய்யும் போது கர்த்தா, அதனுடைய பலத்தை அனுபவிக்கும் போது போக்தா. அப்ப இதே ஆசாமி தான். இந்த பிரமாதா தான் கர்த்தா போக்தாவாக இருந்துட்டான். இவன் ஸ்வபர சாதாரண சர்வபாசகா பிரதீபவத்து. பிரதீப திருஷ்டாந்தத்தை சொல்லிட்டு இதை சொல்லலாம். இந்த பிரதீபம் இருக்கே விளக்கு, அதனுடைய வெளிச்சம், இதையே வச்சுக்கலாம். இந்த வெளிச்சமானது நம்ம கண்ணால விஷயத்தை வஸ்துவை பார்க்கறதுக்கு உபயோகப்படும். வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா கண்ணு இருந்தும் நமக்கு வஸ்து தெரியாது. விஷயங்கள் இருந்தும் கண் இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாது, கண்ணால பார்க்க முடியாது. அப்ப இந்த வெளிச்சம்தான் அந்த கண்ணால பார்க்கக்கூடிய வஸ்துக்களை பிரகாசப்படுத்துறதுன்னு சொல்றோம். அப்ப என்ன, அந்த வெளிச்சத்தையும் நாம பார்க்கிறோமோ இல்லையோ கண்ணால வெளிச்சத்தை பார்க்கும்போது அதுக்கு என்ன பிரகாசம்? பிரகாசமாக இல்லாத மற்ற வஸ்துக்களை பார்க்கறதுக்கு பிரகாசம் சகாயம் பண்றோம். பிரகாசத்தை கூட கண்ணால பார்க்கிறோம், ஆனா அந்த பிரகாசத்தை பார்க்கறதுக்கு இன்னொரு லைட்டு கொண்டு வருது இல்லை, இன்னொரு பிரகாசம் தேவைப்படுது. அப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, அந்த பிரகாசம் ஸ்வபர நிர்வாகம். அதாவது கண்ணால பார்க்கிறது அப்படிங்கிற இந்த காரியத்தை நிர்வாகம் பண்றதுக்கு தேவையான இந்த பிரகாசமானது தன்னை காட்டிலும் வேறான வஸ்துவை கண்ணால பார்க்கறதுக்கும் உபயோகப்பட்டு தன்னை கண்ணால பார்க்கறதுக்கும் அதுவே பிரகாசமா இருந்துட்டு உபயோகப்படும். இதுதான் பிரதீபத்துல நாம பார்க்கிறோம் ஸ்வபர பாசகம். அதே மாதிரிதான் இந்த ஆத்மா. அது ஆலோக ஜட பிரகாசம், இது தியான பிரகாசம். இதான் வித்தியாசம். தன்னையும் தெரிஞ்சுக்கும் மற்ற விஷயங்களையும் இந்த ஆத்மா பாசனம் பண்ணும், அதாவது தெரியப்படுத்தும். அப்ப அப்படி பார்க்கறதுக்கு ஸ்வபர சாதாரண சர்வபாசகான்னு யாரை சொல்றோம்? பிரமாத்தாவை தான் சொல்றோம். பிரமாத்தா தான் ஆத்மா. அப்போ அப்படி இருக்கும்போது அவனை ஸ்வயம் பிரகாசகான்னு சொல்லாம விட்டுட்டு இந்த சாட்சியாலதான் பிரமாத்தா சித்திக்கிறான்னு சொன்னா பிரமாத்தா தானா சித்திக்கலன்னு ஆட்சி பத்தியிலும். அதனால அந்த பிரமாத்தாவுக்கு சாட்சி வேத்தியத்துவம் நீங்க சொல்றீங்களே, அப்படி சொல்லப்படாது. கதாதிபத்து சாட்சி சாபேக்ஷா ந பிரமாதா. பிரமாத்தாவானவன் கடம் போல இல்லை. கடம் ஜடம், அது தானா தெரியாது. ஆனா பிரமாத்தா அப்படி இல்லை, அவன் தானே தெரியக்கூடிய சொப்பிரகாசஸ்வரூபமா இருக்கிறதுனாலே அவனுக்கு சாட்சி சாபேட்சத்துவம் கிடையாது. அதனால நீங்க எப்படி சொன்னீங்கன்னு கேள்வி. அதுக்கு பதில் சொல்றார், நீ பிரமாத்தான்னு யார சொல்றியோ அவன் பிரமாத்தாங்கிற ரூபத்துல பார்த்தா அவன் சாட்சி இல்லைன்னு, அவன் சரியில்லை. அவன் விகாரித்வேனா ஸ்வவிகார சாட்சித்வ அனுபவத்தே. பிரமாத்தா விகாரமுடையவன்
அதனால விகாரத்துக்கு அவன் சாட்சி ஆக முடியாது. என்ன அர்த்தம்? விகாரமுடையவன், அதனால விகாரத்துக்கு சாட்சி ஆக முடியாது, விகாரத்தை அவனால பார்க்க முடியாது. அப்படின்னா என்னன்னா, இந்த பிரமாதான்னு நம்ம யார சொல்றோமோ அந்த பிரமாதா விகாரம் உடையவன். எப்படி விகாரமாச்சுங்க? பிரமாதா வெறும் சைத்தன்யம் இல்லை. வெறும் சைத்தன்யத்தை நான் பிரமாதான்னு சொல்ல மாட்டேன். அவனுக்கு அது அப்போ என்ன சொல்லுவேன், அதுல உன்னை கலப்பேன், அந்தஸ்கரணம் கலந்து அதோட சேர்த்து அதை பிரமாதாவாக்கணும். அதுதான் பிரமாதான்னு சொல்றோம். அந்த அந்தஸ்கரணம் இருக்கே, இது விகாரம் உடையது. கடத்தை பார்க்கும்போது கட்டாகார விற்த்தின்னு ஒரு பரிணாமம் அதுக்கு வந்துடும் அந்தஸ்கரணத்துக்கு. படத்தை பார்த்தா அங்க என்ன தெரிகிறதோ ததாகார விற்த்தின்னு ஒரு பரிணாமம் வந்துடும். அதே மாதிரி எல்லா விதமான பரிணாமமும் அந்த அந்தஸ்கரணத்துக்கு வந்துடும். இது எல்லாமே பிரமாத்தால இருக்கு. பிரமைக்கு ஆசிரியம் அப்படின்னு நீயே சொன்னேன். பிரமாங்கிறது விற்பி ஜானம் தானே. விற்பி ஜானம் எதுல வந்தது? அந்தஸ்கரணத்துடைய விகாரம் தானே அது. அப்ப அதுக்கு ஆச்சரியமா இருக்கான்னு சொன்னா, அப்ப நீ சொல்ற சாட்சி விகாரவான், விகாரமுடையவன் தானே. அதனாலே அவன் விகார சாட்சியா இருக்கு. ஏன்னா விகாரம் எல்லாமே ஜடம், ஸ்வரூபத்தா ஜடம். அதுவே எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஜடத்துக்கு தான் விகாரம். அதனால ஸ்வவிகார சாட்சித்வ அனுபவத்து. அதாவது எந்த ஒரு பரிமாணம் தனக்கு ஏற்பட்டதோ, பரிணாமம் ஏற்பட்டதோ, தியானாதி ரூபமான பரிணாமம், அதை அவனால காண முடியாது பிரமாதாவாவே. இவனுடைய அந்தஸ்கரணம் சுகரூபமாக ஒரு பரிணாமத்தை அடைஞ்சதுன்னு சொன்னா, அப்ப இந்த பிரமாதாவால அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா அந்த பரிணாமம் இவனை சேர்ந்ததாகவே. திருஷ்யஸ்ய திரஷ்டத்வாபாவா. இதுக்கு ஒரு நல்ல யுக்தி என்ன சொல்றாருன்னா, எது காணப்படுகிறதோ அது திரஷ்டா ஆக முடியாது, அது பார்க்காது. காணப்படும் விஷயம் காண்ற வஸ்துவா ஆகாது. அதாவது பார்க்கிற திரஷ்டாவாக ஆகாது. கடத்தை நான் பார்க்கிறேன், கடத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னா கடம் எனக்கு திருஷ்யம், கடம் என்ன பார்க்கறதுன்னு சொல்லக்கூடாது. அதனால திருஷ்யம் திரஷ்டா ஆகாது. விகாரத்தோடு இருக்கக்கூடிய இந்த பிரமாதா திருஷ்யன் ஆகி விடுகிறான். அதனால இவனை சாட்சின்னு சொல்ல முடியாது, பார்க்கிறவன் இவன் இல்லை. பிரமாதுஷ்ட பரிணாமித்வேன திருஷ்யப்பா. அது பிரமாதாவை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் முன்தான் பார்க்கறான் அப்படின்னு. ஆனா அவன் பார்க்கறாங்கிறத இன்னொருத்தன் பார்க்கறான். அவன் பார்க்கறாங்கிறதுக்கு சாட்சி திரஷ்டாவா இருக்கு. அப்ப அவன் திருஷ்யன் ஆயிட்டான். ஒரு ஆபேட்சிகமான திரஷ்டா. கடத்தை பார்க்கறது இந்த பிரமாத்தா சேத்தன்னா இருக்கான், ஆகையால இவன் தான் பார்க்கறான்னு சொல்லலாம். ஆனா சாட்சிய பார்க்கும்போது அந்த அவனுக்கு ஞானத்தை யாரு பார்க்கறான்னு கேட்டா அது சாட்சி தான் செஞ்சார். அதனால பரிணாமியானத்தினாலே பிரமாத்தா திருஷ்யனாகிறான். ஏகஸ்ய கூட்டஸ்தஸ்ய சர்வ சாட்சித்வா. சாட்சின்னு நான் எது சொல்றேன்னு சொன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சாட்சி இல்லை. கூட்டஸ்தமா இருக்கக்கூடிய எந்தவித பரிணாமமும் இல்லாமல் நிர்விகாரமா இருக்கக்கூடிய சைத்தன்யம் இருக்கே, அதுதான் எல்லாத்துக்கும் சாட்சி. அதாவது இவன் பார்க்கறானா பார்க்கலையா, இவன் தூங்குறானா தூங்கலையா, முடிச்சுட்டு இருக்கானா இல்லையா, போக்குவரத்து சமஸ்தத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியது கூட்டஸ்த சைத்தன்யம் ஒன்னே. அதுதான் சர்வ சாட்சி. அப்போ கேட்டான், நீ புதுசா உன்னை கொண்டு வந்துட்ட கூட்டஸ்த சைத்தன்யம்னு. அந்த மாதிரி ஒண்ணு இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது, எந்த பிரமாணமும் நமக்கு அதை காண்பிக்கலையே, அதை எப்படி ஒத்துக்கிறதுங்கிறான். நானும் ஏகா கூட்டஸ்தா நிர்தர்மகா சாட்சி ந ஆத்ரியதே. இப்படி ஒரு வஸ்துவை நம்ம கேள்விப்பட்டது இல்லை, அதை நாம் ஒத்துக்க முடியாதுன்றார். ஆதரகானா இங்க ஒத்துக்கிறது தான் இங்க சாங்கீகரியத்தைங்கிறான். ஏன் அப்பிராமாணிகத்வாதிபித்தே, இந்த சாட்சி பிரமாண சித்தம் இல்லை, ஆகையால இதை நாம ஒத்துக்க முடியாது அப்படின்னு பதில் சொல்றார். பிரமாணம் தானே உனக்கு வேணும், நான் ஸ்ருதி பிரமாணத்தை காண்பிக்கிறேன். தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. இது ஒரு ஸ்ருதி. ந திருஷ்டேர் திரஷ்டாரம் பஷ்யே, இது ரெண்டாவது.
அதிருஷ்டோ திரஷ்டா மூணாவது, நான்யோஸ்தி திரஷ்டா இது நாலாவது. இந்த எல்லா ஸ்ருதி வாக்கியமும் நமக்கு சாட்சியை சொல்லலாம். இத்தியாதி வததா வேதாந்த பிரமாண ராஜேன, வேதாந்தம் அப்படிங்கிற பிரமாணங்களுக்குள்ள ராஜாவா இருக்கக்கூடிய ராஜ பிரமாணம், அப்பேற்பட்ட வேதாந்த பிரமாண ராஜப்படிக்கே அது நமக்கு அந்த ஆத்மஸ்வரூபத்தை சர்வசாட்சியாக நமக்கு தெரியுது. ஆத்மஸ்வரூபம்னா கூட்டஸ்தா ஏகா நித்யா அப்படின்னு சொன்னாரே, அதுதான் சாட்சிங்கிறது நமக்கு இந்த பிரமாணம் தெரிவிக்கிறது. வேதாந்த பிரமாணம் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறது. அப்ப அது பிராமணிக்கம் தானே. பிரமாணம் தெரிவித்த விஷயம்னு சொன்னா அது பிராமணிக்கம். கூட்டஸ்தா நிர்தர்மகா சாட்சி அப்படிங்கிறது வேதாந்த பிரமாணம் சொல்லி கொடுத்தது. அதனால அது பிராமணிக்கம் தான். அப்பிராமணிக்கத்துவாக்கு நீ சொன்னது தப்பு, இந்த சாட்சியை நான் ஒத்துக்க மாட்டேன், இது பிராமணிக்கம் இல்லை அப்படின்னு நீ சொன்னது தப்பு. பிரமாணம் இருக்கு. ஆமா, இந்த ஸ்ருதிகள்லாம் அந்த சாட்சியை பத்தி சொன்ன மாதிரி தெரியலையா? தமேவ பாந்தம் அனு பாதி சர்வம். இந்த ஒரு பாகத்தை எடுத்துப்போம். தம்னு சொல்லி அந்த ஆத்மஸ்வரூபத்தை எடுத்துக்க வேண்டியது. இந்த ஆத்மஸ்வரூபம் தானே பிரகாசிக்கிறது இல்லையா, அதனால பாந்தம்னு போட்டு அது பாசிச்சுட்டு இருக்கான். அது பாசிச்சுட்டு இருக்கிறத ஆசிரியிச்சு, அதாவது அதனுடைய பானத்தை வாங்கிண்டு பாக்கியெல்லாம் பாசிச்சு விடுறான். அனுபாதி சர்வம். மற்றதெல்லாம் இருட்டுலதான் இருக்கு, அதுக்கு தானா பானம் கிடையாது. இருட்டுன்னு சொல்லி ஒரு அஜ்ஞானமோ அதை ஏதோ ஒண்ணு சொல்றேன், அதுக்கு பானம் இல்லைங்கிறத வச்சுன்னு சொல்றேன். இந்த ஆத்மஸ்வரூபம் பாசிக்கிறதா தானே பாசிக்கிறதா, இந்த பானத்தை பிடிச்சிருந்து அதெல்லாம் சேர்ந்து பாசிக்க ஆரம்பிச்சிது. இதோட சேர்ந்துட்டு அது பாசிக்க ஆரம்பிச்சிது. இதுதான், அதுக்கு தனி பானம் இல்லை. ஆத்மஸ்வரூபத்துக்கு தனி பானம் இல்லை. நமக்கு சாதாரணமா என்ன ஆகும்னா, அது பாசிக்கிறது அதோட சேர்ந்து இது பாசிக்கிறது அப்படின்னு சொன்னா, அது தனியா பாசிக்கிறது இது தனியா பாசிக்கிறதுன்னு நினைச்சுட்டு போவோம். அவரோட கூட இவனும் வந்தான் அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேருக்குமே அந்த ஆகமனம்ங்கிற கிரியையோடு சம்பந்தம் இருக்கு. இவன் வந்ததும் அவன் வந்ததும் ரெண்டையும் சேர்த்து நாம சொன்னோம் சகான், அவ்வளவுதானே தவிர ரெண்டு பேருக்கும் தனித்தனி ஆகமன கிரியை. அது மாதிரி இங்க இல்லை. இந்த இடத்துல ஆத்மாவுடைய பானம் வேறு, திருஷ்யமான பதார்த்தத்துடைய பானம் வேறுங்கிறது இல்லே, சேர்ந்து ஆத்மபானத்தோட அதுவும் கலந்து விடுறது, அதுவும் சேர்ந்து தெரிஞ்சுக்கிறது, அந்த பானத்துக்கு விஷயமாயிடுறது. அதுக்கு தனி பானம் ஏற்படுறது இல்லே அப்படின்னு காண்பிக்கணும். அதுக்காக என்ன சொல்றாருன்னா, தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. இது எல்லாம் பாசிக்கிறதுக்கு காரணமா பாசிக்கிறதுங்கிற ஒரு பானம் சொல்றோமே, அது எல்லாமே அந்த ஆத்மாவுடைய பானம் தான். அதை தவிர்த்து இதுக்கு ஒரு பானம் தனியா இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன ஆச்சுன்னா, சர்வத்தையும் பாசிக்க வைக்கக்கூடிய அந்த ஆத்மா அதுதான் சாட்சி. சர்வபாசகம், சர்வபாசகம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியது அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அதே மாதிரி என்ன, திருஷ்டேர் திரஷ்டாரம் பச்சே. இந்த பிரதாரண்யத்திலே யாஜ்ஞவல்கிட்ட சொல்றார். அவன் கேட்டான், நீ திரஷ்டாவை நேர கொண்டு வந்து காமி அப்படின்னு, அந்த ஆத்மாவை நேர கொண்டு வந்து காமி, என்னுடைய ஆத்மாவை எனக்கு எதிர்த்தாப்புல கொண்டு வந்து காமி அப்படின்னு சொன்னா எப்படி முடியும்? அது நீதானே ஆத்மா, உன்னை உனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்போ காமிக்கக்கூடிய பொருளாக உன்னை எப்படி மாற்ற முடியும்? அதுவும் உனக்கே இன்னொரு ஆத்மாவுக்கு வேணும்னா காமிச்சு விடலாம். அதனால அவர் சொல்றாரு, திருஷ்டேர் திரஷ்டாரம் பசி. நீ எதை பார்க்கிறையோ அந்த பார்க்கக்கூடிய திருஷ்டிக்கு திரஷ்டாவாக இருக்கக்கூடிய ஒன்றை நீ எப்படி பார்க்க முடியும்? நீதானே அது. ஆகையாலே சாக்ஷுஷாதி விருத்தி ஞானத்துக்கு திரஷ்டாவாக சாட்சியாக இருக்கக்கூடிய தன்னை நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இது முடியாத காரியத்தை நானும் செய்ய மாட்டேன். அப்ப இதுல இருந்து என்ன கிடைக்கிறதுனா, திரஷ்டுர் திரஷ்டான்னு சொல்லி அங்க சாட்சியை சொல்லி, அதே மாதிரி நான்யோதவஸ்தி திரஷ்டா தானே நடுப்புற ஒண்ணு இருக்கோ, அதிருஷ்டோ திரஷ்டா அப்படின்னு இந்த ஆத்மாவை பத்தி சொல்லு. திரஷ்டா இருக்கானே, இந்த திரஷ்டா ந திருஷ்டா, தர்சனத்துக்கு விஷயமே இல்லை.
தரிசனத்துக்கு விஷயம்னா இன்னொரு திரஷ்டாவுக்கு இந்த திரஷ்டா விஷயம்னு சொல்லணும். இன்னொரு திரஷ்டாவே கிடையாது, இவன் தான் திரஷ்டா. இவன் ஒருத்தன் திரஷ்டான்னு சொல்லிட்டா இவன் திருஷ்டன். திருஷ்யன் திருஷ்டா ரெண்டும் ஒரே அர்த்தத்துல எடுத்தான். திருஷ்யம் ஆக மாட்டான், அது ஒண்ணு. நான்யோதோஸ்தி திரஷ்டா, இவன் பார்க்கக்கூடியவன் தான். இவன் இந்த ஆத்மஸ்வரூபத்தை விட்டால் வேறு எதுவுமே திரஷ்டா கிடையாது. இதுதான் ஒண்ணு சாட்சி. அப்ப இத்தனை ஸ்ருதிகள் இதெல்லாம் வேதாந்த பிரமாணம்னு சொல்றது. பிரமாணங்களுக்குள்ள ராஜா. இந்த வேதாந்த பிரமாணம் கூட்டஸ்தா நித்யா அப்படின்னு ஒரு ஆத்மஸ்வரூபத்தை அதை சொல்லி கொடுத்து அதுதான் சர்வசாட்சின்னு அதை சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால இது அப்பிராமாணிக்கம்னு சொல்லாதே. அப்போ கேட்கிறான், நீ சொல்றது ஒரே இந்திரஜாலமா இருக்கு. நானும் மகதே தது இந்திரஜாலம். கண்கட்டு வித்த மாதிரி என்னன்னா, பிரமாஸ்ரயான் அகூட்டஸ்தான் விஹாய கூட்டஸ்தம் அப்பிரமாஸ்ரயமேவ பிரமாணராஜ சர்வசாட்சிணம் கரோதி. பொதுவான நியமம் என்னன்னா, யாரு பார்த்தானோ அவன் தான் சாட்சி. பார்க்கிறவன் யாரு? அந்த பிரமா தியானத்துக்கு ஆச்சரியமாக இருக்கிறவன். பிரமாதான்னு யாருக்கு பேரு? பிரமைக்கு ஆச்சரியனாக. பிரமை யாருக்கு வந்ததோ அவன் தான் பிரமாத்தா. ஆனா அந்த பிரமாத்தா பிரமை வந்தத்தினாலேயே கூட்டஸ்தன் இல்லை, அக்கூட்டஸ்தா விகாரமுடையவன். நீயே சொன்னேன், அவனுடைய மனசுல பல தியானங்கள் வருது, போறது, விருத்திகள்லாம் வருது அப்படின்னு. அப்போ பிரமாங்கிற தியானத்துக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய கூட்டஸ்தம் இல்லாத ஆத்மாவை விட்டுட்டு எவன் பார்த்தானோ அவன் தான், யாரு பார்த்தானோ அவன் தானே அந்த தியானத்துக்கு ஆச்சரியம். அவனை விட்டுட்டு கூடஸ்தம் கொஞ்சம் கூட விகாரம் இல்லாம இருக்குங்கிற, அது பிரமாசிரியம் கூட இல்லை, பிரமை கூட அதுக்கு வரல. அப்பிரமாசிரயமேவ சர்வசாட்சிணம் கரோதி பிரமாணராஜா. வேதாந்த பிரமாணராஜங்கிறது அதுதான் சாட்சி. அண்ணா பாருங்கோ, இந்த பிரமாத்தா இருக்கானே கடத்தை பாக்குறான். கடத்தை யாரு பார்த்தானா? நான் தான் பார்த்தேன்னு சொல்றான். அப்ப அந்த கட ஞானம் வந்தது யாருக்கு? பிரமாத்தாவுக்கு. அப்ப கடத்தை பார்த்தவர் கடத்துக்கு சாட்சி. இந்த பிரமாத்தா கூட்டஸ்தன் இல்லை. ஏன்னா இப்போ வந்தது, இதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியாது, கட்டம் தெரியாது, இப்பதான் தெரியுது. இந்த வித்தியாசம் அவனுக்கு இருக்கு, விகாரம் இருக்கு. இப்ப கடத்தை பார்த்தவன் கடத்துக்கு சாட்சின்னு சொன்னா நியாயமா இருக்கும். ஆனா நீ என்ன சொன்ன, இந்த கடஞானமே வரல, கூட்டஸ்தம் வித்தியாசப்படாம ஒரே மாதிரியா இருக்கு சுத்த சைத்தன்யம், அந்த சைத்தன்யம் தான் சாட்சி. ஆறு கடத்தை பார்த்தானோ அவன் சாட்சி இல்லை அப்படின்னு சொல்றீங்க, இது சரியா தெரியலையே. யாரு பார்த்தானோ அவனை தானே சாட்சின்னு சொல்லணும். அந்த பிரமையே வராத, பிரமைக்கு ஆச்சரியம் ஆகாத சைத்தன்யத்தை போய் சர்வசாட்சின்னு இந்த வேதாந்த பிரமாணராஜ சொல்லி கொடுக்கறதுங்கிறையே, இது என்னமோ இந்திரஜாலமா இருக்கே, இது எப்படி ஒத்துக்க முடியும்னு கேட்டான். சொல்றார், பாடம் இந்திரஜாலமே வைத்தது. ஆமாம், இது இந்திரஜாலம் தான், அதை ஒத்துக்கிறேன். அப்ப எப்படி ஒத்துக்கிறதுனா, ஸ்வப்னமத்து அவித்யா விலசிதத்வா, பிரமாதா வேறு சாட்சி வேறு அப்படிங்கிறது எப்படி ஆச்சரிய? சைத்தன்யம், இந்த சைத்தன்யம் வேற அந்த சைத்தன்யம் வேற இல்லையே, ஒரே ஒரு சைத்தன்யம் தானே இருக்கு. அந்த ஒரே ஒரு சைத்தன்யத்துல சில உபாதியை சேர்த்து வச்சிருந்து, அதை அந்தஸ்கரணங்கிற உபாதியை சேர்த்து கலந்து அவனை அந்த சைத்தன்யத்துக்கு பிரமாத்தான்னு பேர் வச்சான். இந்த அந்தஸ்கரணத்தை கலக்காம தனியா சைத்தன்யத்தை வச்சுட்டு அதுக்கு சாட்சின்னு பேர் வச்சோம். ஆக சாட்சி வேறு பிரமாத்தா வேறு அப்படின்னு நம்ம சொன்னது இது இந்திரஜாலம் தான், அஜானத்துக்கு கல்பித்தமா இருக்கு. சொப்னவத்து அவித்யா விலசிதத்வா. சொப்னத்துல சொப்னம் பார்க்கிறவன் தான் சாட்சி. இவன் நிறைய பேர் பார்த்திருக்கான்னு இவன் சொப்னம் பார்ப்பான். ஆனா இவன் தான் எல்லாரையும் பார்த்தானே தவிர இவனை யாருமே பார்க்கல. இவன் பார்க்கிற விஷயம் இவனுக்கு மாத்திரம்தான் தெரியும், வேற யாருக்கும் அதனால்தான் தெரியாது. அப்படி இருக்கும்போது அவித்யா விலசித்தமான சொப்பனம் இப்படி அவித்யா விலசித்தமாக இருக்கிறதுனாலே, அவித்யா காரியமா இருக்கிறதுனால தான் இப்படி. அவித்யா காரியம்னா அப்படிதான் இருக்கும். நம்ம லோகத்துல கூட பார்க்கலாம், ஒருத்தனுக்கு அவனுடைய அவித்யாலே சுக்தி ரஜதமா தெரியுது. அப்போ அது ரஜதமா அவனுக்கு தெரியுது, ரஜு சர்ப்பமா தெரியுது.
அவன் காண்பிச்சான்னா மற்றவனுக்கு அப்படியே தெரியணும்னு அவசியம் இல்லை. மற்றவனுக்கு ரஜுவாவே தெரியலாம், கிளிஞ்சலா தெரியலாம். ஏன்னா இவனுடைய அவித்யால வந்த சமாச்சாரம் இவனுக்கு மாத்திரம்தான் தெரியும், இன்னொருத்தனுக்கு தெரியாது. அப்ப அவித்யா விலசிதமானது எப்படி வாஸ்தவம் இல்லையோ அவனுக்கு மாத்திரம்தான் இருக்குன்னு சொல்றோமோ, அதே மாதிரி இந்த பிரமாதா இருக்கானே இவனையும் நாம தள்ளி விட்டுறோம். பிரமாதாங்கிறது சாட்சிங்கிறது அப்படின்னு பேதத்தை கல்பனை பண்ணினது அவித்யா விலசிதம், அவித்யால வந்துருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த பேதத்தை எடுத்தோம்னா அந்தகரணத்தையும் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதை எடுத்துட்டு பார்த்தோம்னா அந்த சைத்தன்யம் சாட்சி. அதுல அந்தகரணம்ங்கிற ஒரு உபாதியை சேர்த்து பார்த்தோம்னா அதுக்கு பிரமாத்திருத்துவம் உண்டு, அதுவே பிரமாதாதீதம். அதனால இதுல ரொம்ப நீங்க சிரமப்பட வேண்டாம். இது அவித்யால கற்பிக்கப்பட்ட பேதம். அதனாலதான் இது இந்திரஜாலம், அது வாஸ்தவம் இல்லைங்கிற காரணத்தினாலே இந்திரஜாலமா இருக்கேன்னு சொன்னா இந்திரஜாலம் தான், அது வாஸ்தவம் தான். இந்திரஜாலம் சொன்னது வாஸ்தவம். அதனால இந்திரஜாலமே வைத்தது சொப்பனவத்து அவித்யா விலசிதத்வாத். இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். ததாபி திருஷ்யஸ்ய கடாதிவத் ஜடத்வேன கதம் பிரமாஸ்ரயத்துவம் இதுக்கே. இந்த பிரமா பிரமாதாவுக்கு வந்ததுன்னு சொன்னேன். பிரமாவுக்கு ஆசிரியமாக ஆதாரமாக இருப்பது பிரமாத்தான சொன்னது. பிரமாங்கிறது ஞானம் இல்லையா, அது எப்படி ஜடத்துக்கு வரும்? பிரமாத்தா இப்ப சாட்சி இல்லை, சாட்சியை நீ தனியா பிரிச்சுன்னு விட்ட. அப்ப சாட்சி வேற பிரமாத்தா வேறேன்னு சொன்னா, பிரமாத்தா சாட்சி வேத்தியனா இருக்கிறதுனாலே பிரமாத்தாவும் ஜட கோஷ்டியில சேர்ந்தாச்சு. அப்ப ஜடமா இருக்கக்கூடிய அந்த பிரமாத்தாவுக்கு பிரமாத்திருத்தமே எப்படி சொல்ல முடியும்? அதுல எங்க பிரமா வர முடியும்? ஜடத்துக்கு எப்படி பிரமாசிரயத்துவம் வரும் கேள்வி. பதில் சொல்றார், தர்ப்பணாதிபத்து ஸ்வச்சத்வேன சித் பிரதிபிம்ப கிராஹகத்வா சித் தாதாத்ம்ய அத்தியாசாத்வா. இதைத்தான் மேற்கொண்டு பெருசா விவரணம் பண்ணப்படும். இந்த பிரமாதாவுக்கு சைத்தன்யம் எப்படி வந்தது? அவன் தான் ஜடமாயிட்டானு. அது ஒரு பக்கமா பார்த்தா ஜடம். ஆனா அந்த பிரமாதாவிடத்துல சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கு. ஏன்னா அந்த உபாதியானது பிரமாதான எந்த அந்தஸ்திரத்தை உபாதியாக சேர்த்து சொல்றோமோ அந்த உபாதி தர்ப்பணாதிபதி பரமஸ்வச்சமா இருக்கு. ஸ்வச்சமா இருக்கிறதுனால சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பத்தை தன்னிடத்துல வாங்கிக்கிறது. ஆகையால அதுவே சைத்தன்யமா தான் தெரியுது, ஜடமா தெரியல. ஆகையால இப்ப ஜடம் இல்லை, இப்ப சைத்தன்யமா எடுத்து அது சேத்தனமா எடுத்து. அதனால இது பிரமாசிரயத்துவம் வரது ஒன்றும் தப்பு இல்லை. அதுல பிரமா வந்ததுன்னு சொல்றது தப்பு இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது சித் தாதாத்மிய அத்தியாசாத்வா. இந்த சித்துக்கும் சைத்தன்யத்துக்கும் அந்தஸ்கரணத்துக்கும் ஒரு தாதாத்மியாத்தியாசம் வந்து, தாதாத்மியாத்தியாசம் வந்து கொடுத்தோம்னு சொன்னா இப்ப என்ன ஆகும்னா, ஜடமான அந்தஸ்கரணம் இப்ப ஜடமா தெரியாது, சைத்தன்யத்தோடு சேர்ந்து ஒன்னா தெரியறதுனால. ஆக இதுக்கு அந்த சித்தோட தாதாத்மியாத்தியாசம் பண்றதுனால இதனுடைய ஜாட்யம்ங்கிறது மறைஞ்சு அதனுடைய சைத்தன்யாம்சம் மேல இருந்து தெரியுது. சுக்தி ரூபியம்னு சொல்ற இடத்துல சுக்தி மறைஞ்ச ரூபம் தெரியற மாதிரி இந்த இடத்துல சைத்தன்யம் தான் தூக்கி தெரியுது, அதுதான் அதிகமா தெரியுது. அதனுடைய ஜாட்யாம்சம் சில சமயம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. இதுதான் சித்தாதாத்ம அத்தியாசாத்வான்னு சொன்னா. இதை இன்னும் நிறைய விவரணம் பண்ணணும், மேற்கொண்டு கேள்வி எல்லாம் கேட்டு சொல்லலாம். இதுக்கு மேல அடுத்த கிளாஸ்ல வச்சுப்போம்.